பூங்கா மாதிரி செய்திருக்கிறேன் பாருங்க. வணக்கம். புங்குடுதீவில் இருக்கிற கண்ணகி அம்மன் கோயில் அடிக்கு தான் வந்து நிற்கிறேன். கோயிலுன்ற கோபுரம் தெரியுது பாருங்க. இதுதான் வந்து கோயிலுக்கு போகிறதுக்கு நுழைவாயில். இதால் போய் பார்ப்போம் எப்படி இருக்குமெண்டு. 2 பக்கம் மரங்கள் வச்சுருக்கேன். பூங்கா மாதிரி செய்திருக்கிறேன். என்ன செய்தாலும் இது பராமரித்தா தான் இது இந்த பயன் வந்து இருக்கும். நல்லா இருக்குது. பெரிய பெரிய மரங்கள் வச்சுருக்கேன் பாருங்க. பெரிய மரங்கள் வச்சா என்னென்னா ஓய்வு எடுக்கிறது அதுகளுக்கெல்லாம் நல்லா கோயிலுக்கு வராது. வெயில் நேரங்கள் அது நேவிக்காரர் வந்து இஞ்சாலு என்றால் அதான் வந்து பாருங்க. அப்படியே நேரம் போனால் கோயில் வந்து திறந்துருக்குது. இதான் கோயிலுடைய கோபுரம். நல்லா தண்ணி எடுக்கிறதுக்கு கிணறு போல். அதையும் போய் பார்த்துட்டு அப்படியே கோயில் அடிக்கு போவோம். என்ன மரம் அது இல்லை, பெரிய கிணறு. கடற்படையினர் வந்து இங்கே தான் தண்ணி எடுக்கிறார். முக்கால்வாசி தண்ணியும் போல். உங்களுக்கு என்ன இருக்குது அப்படி இந்த பெரிய கிணறு? நல்ல தண்ணி கிணறு. அங்கே பாருங்க, மீன் வலையெல்லாம் நிற்குது. அன்னைக்கு இதை எடுத்து சுத்திகரிக்கிறவங்க போல இருக்கிற முக்கால்வாசி தண்ணியை முவையிலே உறிஞ்சி எடுத்து போடணும் போல. கோயிலுக்கு பாதுகாவலர்கள் செக்யூரிட்டியும் போட்டு வச்சுக்கணும். சாப்பாடு கடையும் இருக்கும். வெளிநாட்டுக்காரர் வந்து இங்கே வந்துட்டு தான் போகிறோம். ஏன்னா இது வந்து இந்த ஊர்க்காரர் புங்குடுதீவை சேர்ந்தவ காசு சேர்த்து இந்த கோயிலை கட்டி வச்சவ. 1000 கால் மண்டபம் இருக்கான். உள்ளுக்கு ஷர்ட்டோட போக அனுமதி இல்லை. ஆனால் பார்ப்போம் என்ன நடக்குதுண்டு. கோயிலடிக்கு வந்துட்டேன் பாருங்கோ. இதுதான் புங்குடுதீவு கண்ணகி அம்மன் கோவில். கடற்கரை ஓரம் இருக்க கண்ணகி அம்மன் கோவில். अंगाला கடற்கரை தீர்த்தக்கேணி. மேக தம்மாய் வீடியோ வீடியோ மண்டபம் இருக்கா. 1000 கால் மண்டபம் சொல்கிறாங்க. ரெண்டா இந்த கோயில் அடிக்கு வந்துட்டோம். கண்ணகி அம்மன் அதில் போடையில் சொல்லினா அனுமதி இல்லையாண்டு. 1000 தூணுண்டா அது என்ன மாதிரி தூணுன்னு தெரியலை. அப்போ தெரியலை அப்படி. இதுதான் மூலஸ்தானம் கருவறை. நல்லா வடிவாக தான் செய்துட்டீங்க. நம்ம கோயிலுன்ற கோபுரத்தடியால் வந்து இப்போ இஞ்சால நிற்கிறேன் பாருங்க. இது வந்து மேற்கு தெற்கு வாசல் அடி. இதா கோயிலுக்குள்ள போய் பார்த்துட்டு வந்துட்டேன். இந்த கோயிலை இப்போ சுற்றி பார்ப்போம். கோயிலுக்குள்ள போய் பார்த்தோம்னா நல்ல வெள்ள நேரத்தில் மண்டபங்களும் கோயிலை சுற்றி பார்ப்போம் வாங்கோ.
ஆலமரத்துக்குள்ள நேர்த்தி கடன்கள் செய்திருக்கிறோம். கண்ணகி அம்மன் இருக்காளோ அவள் வந்து கடலுக்குள் நடுவில் அங்கே ஒரு தீர்த்தமாடுற இடம் இருக்காம அதுக்கெல்லாம் போய் தீர்த்தமாடுறவா இவங்க குடிக்கிறது நல்ல வடிவாக செய்து வச்சுக்கிறேன். இது அடியார்கள் நீந்துறதோ இல்லாட்டி என்ன மாதிரியான சரியில்லை, இதை பற்றி தெரிஞ்சாக்கள் சொல்லுங்க. இது அதைத்தான் சொன்னான், தீர்த்தம் மாறுற இடம். இதோ ஆக்கள் போயிட்டு வரீங்க. கோயிலை போய் பார்த்துட்டு அங்கே போயிட்டு வருவோம். இது வந்து தெற்கு வாசல் வீதி பாருங்க. கவனிங்கள், ஒத்துழைங்கள். ஊரை எப்படி அபிவிருத்தி செய்ய முடியுமோ அப்படி எல்லாம் அபிவிருத்தி செய்யணும். நல்லம் இங்கே பாருங்க, இந்த இடத்த பாருங்க இப்படி இருக்கு. இதெல்லாம் வந்து தென்னம்பண்டு தென்னை மரங்கள் எல்லாம் வச்சுருக்கீங்கன்னா நீத்தாம்பழம். அங்கால வந்து கழிப்பறை வசதியும் இருக்குது, மெல செல்ல கூட வசதியும் அங்கே இருக்குது. குளிக்கலாம்னு நினைக்கிறேன். சரிப்பா, மேற்கு கோபுர வாசல். இந்த கோயில் 1000 தூண் இருக்காமன்னு சொல்லினா சரியாக தெரியல. நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சாக்க சொல்லுங்கள். கொஞ்சம் 1 2 3 4 நீ பார்த்துக்கிட்டே இப்போ போல இருக்காங்க. எல்லாத்துலேயும் இந்த அன்னப்பறவைன்றார் இதுதான் இது வச்சுங்க கொஞ்சம் தெராசோ பதிச்சு வச்சுக்கணும். இனி இந்த கோயில் ஒரு 100 வருஷத்துக்கு மேலே இருக்கும், அதை விட கூட இருக்குமென்னு நம்புகிறேன். அங்கால அது என்னென்னு தெரியாது, அதை பற்றி தெரிஞ்சாக்க சொல்லுங்க. சீதாராமம், புனித சேஸ்திரம், கிறிஸ்டியன் சர்ச்சோ சரியாக தெரிகிறேன். எனக்கு அதை பற்றி தெரிஞ்சாக்க சொல்லுங்க. யார்ட்டையோ சந்நிதி, இது இந்த கோயில் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும். இது வந்து மேற்கு கோபுர வாசல். ஏதோ தடாகமோ, கண்ணகை குளித்தல். கண்ணகை குளித்தல்ன்றது ஏதோ கண்ணகி கோயிலுக்கு நீர் ஆறு. மே மனோதாயே பொக்குனா திருக்கணி ஸ்தாபன சிவகாமி பிள்ளை நோகநாதி அம்மன் குளிக்கிறதுக்குரிய இடமா, சின்ன நீர் தடாகம் தான் இந்த கோயில். மேற்கு புற கோபுரம் பாருங்க அப்படி இருக்காண்டு. අයියේ කොහෙද? ඔව් දඹුල්ල. මේ සිකියුරිටි වැඩ. ඔව් මේ ඔයා මේ කෝවිල් පට්ටම් ගත්ත කාලෙත් ආවද? නෑ අපේ එක්කෙනෙක් තමයි හිටියේ මේ. ඔයා තමයි. මම නෙවෙයි තව වෙන එක්කෙනෙක් හිටියේ. වෙන කෙනෙක් ඔයා මාර කරේ. මාරු කරේ. ඔව්. මේක ෆාම්ද? ඒ ෆාම් එයාලගේ ෆාම්. இது ஃபார்மா? ஓகே ஐயே ஹரி.
அதுதான் கண்ணகி அம்மன். ஏண்டா பாருங்க, ஆஸ்திரேலியாவிலேருந்து இந்த கோயிலை பார்க்குறதுக்காண்டி அங்கேருந்து வந்திருக்கிறோம். இவர் அண்ணன் இந்தியாவில் இவர்கிட்ட எல்லாம் குடும்பம் ஒரே குடும்பமாக தான் வந்திருக்கிறோம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அந்த அண்ணன் இவர் அண்ணன் அங்கே உள்ளுக்கு நிற்கிறோம். அது தனிப்பட்ட முறையில் எடுக்கக்கூடாது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சவுக்குமர தோப்புன்னு சொல்லலாம், காடு. இது நல்லா இருக்கு இந்த இடம். இந்தியாவில் வந்து மாங்காய் வச்சு வைக்கிறோம். முன்னாடி